வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களின் பாண்டிச்சேரி பயணம். பாண்டிச்சேரி பயணத்தில் நேற்று நிகழ்ச்சியில் அந்த கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் அந்த காவல்துறையினரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க காவல்துறையினர் அந்த 2000 நபர்களை தாண்டி உள்ளே ஒருவரையும் அனுமதிக்க முடியாது என்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்கள பண்ணது கொஞ்சம் காவல்துறை தவறு செய்ததோ என்று கூட என்ன தோணுது. என்ன காரணம் என்றால், எப்பொழுதுமே ஒரு மாநாடோ ஒரு நிகழ்ச்சிக்கோ ஒரு விசேஷங்களுக்கோ வரும்பொழுது ஒரு 100 நபர்கள் 50 நபர்கள் கூடவோ குறைவோ செய்வது தான் இயற்கை. அது எல்லா இடத்துலையுமே அது நடக்க தான் செய்யும். எல்லா விசேஷங்கள்லையுமே ஒரு 100 நபர் 200 நபர் கூடவோ வருவாங்க, குறைவோ வருவாங்க. அந்த இடத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் ஒரு மனித நேயம், மனித தன்மைன்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு மிஷின் போல் நம்ம நடந்துக்கிட்டோம், நாங்கள் சட்டத்தை மிகச் சரியாக செய்தோம், சட்டப்படி தான் எல்லாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு காவல்துறையினர் தன்னை நிரூபிக்க நினைக்கிருக்காங்க ஒழிய, ஆனால் உண்மையை சொல்ல போனால் அது ஒரு பண்பாடும் இல்லை, அது ஒரு நாகரிகமும் இல்லை. அந்த இடத்துல கொஞ்சம் காவல்துறையினர் ஒரு 10 பேரையோ ஒரு 20 பேரையோ, ஏன்னா புசி ஆனந்துங்கிறவர் அந்த பாண்டிச்சேரி தொகுதியோட ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு. அந்த பாண்டிச்சேரியில் அவர் ஒரு பிரபலியமான ஒரு நபர். அவர் கட்சியிலையும் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். அவர் சொல்லி ஒரு 10 பேர் வர்றாங்க அப்படின்னா அந்த அந்த புசி ஆனந்துக்குன்னு ஒரு கௌரவம்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, புசி ஆனந்த் மைக்க பிடிங்கி யாரையும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பெரிய இன்சல்ட், அந்த கட்சியிலையும் இன்சல்ட்டு, பொதுமக்கள் கிடையிலையும் அவருக்கு அது ஒரு அசிங்கமாக நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் போலீஸ் ஒரு உருவாக்கிட்டாங்க. இனி வரும் காலங்களில் காவல்துறையினர் கொஞ்சம் சின்ன விஷயங்களை கூட கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணி போகணும். ஒரு 50 பேர் வந்துட்டாங்களா சார், 50 பேர் வேண்டாம், ஒரு 10 பேர் அனுப்புகிறோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் சுத்தமாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துறது மாதிரியான நிகழ்ச்சிகளை இதுமாரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான்